محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. قال الله عز وجل في محكم تنزيله والفرقان الحميد: في بيوت أذن الله أن ترفع ويذكر فيها اسمه يسبح له فيها بالغدو والآصال. وقال نبينا وحبيبنا صلى الله عليه وسلم: من غدا إلى المسجد لا يريد إلا أن يتعلم خيرا أو يعلمه كان له كأجر حاج تاما حجه، أو كما قال عليه السلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு செய்த மாபெரும் கருணை கிருபை நம்மை அல்லாஹ் முஸ்லிம்களாக முஃமின்களாக பிறக்கச் செய்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக அவனது ஹபீப் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை கொண்டு வந்திருக்கிறான். சிறப்பான இந்த ஜும்ஆவுடைய நன்னாளிலே நல்லதை பேசவும் கேட்கவும் அவனை வணங்கி வழிபடவுமான மகத்தான நற்பாக்கியத்தினை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம் வாழும் காலமெல்லாம் நோய் நொடி இல்லாத எல்லா விதமான ஆபத்துகளை விட்டும் பாதுகாப்பு பெற்ற அவனுடைய பொருத்தம் பெற்ற நல்வாழ்வை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் வழங்குவானாக. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் ஏராளமான இடங்கள் இருக்கின்றன. அந்த இடங்களெல்லாம் ஒவ்வொரு கூட்டத்தார்களும் சமயத்தார்களும் இனத்தார்களும் நாட்டை சார்ந்தவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் உலகம் முழுக்க பயணிப்பதில்லை. நமக்கு எங்கே தேவையோ அங்கே மட்டும்தான் அதிகமாக செல்கிறோம். எத்தனையோ வீடுகள் இருக்கின்றன, ஆனால் நாம் நம்முடைய வீட்டிற்கு அதிகமாக செல்வோம். நம்முடைய உறவினர்கள் வீட்டிற்கு நாம் செல்வோம். ஏன்? காரணம் என்ன? நம்முடைய வீட்டில்தான் நம்முடைய தேவைகள் அதிகமாக நிறைவேறி கொண்டிருக்கின்றன. அதே போல் நம்முடைய உறவினர்கள் வீட்டிற்கு எப்பொழுதாவது செல்வோம். காரணம், அங்கே போவதனால் நமக்கு வேறு சில தேவைகள் நிறைவேறுகின்றன, அது குறைவாக இருக்கும். எங்கே நம்முடைய தேவை அதிகமாக நிறைவேறுகிறதோ அந்த இடத்திற்கு தான் நாம் தினமும் செல்வோம். மற்ற இடங்களுக்கு தேவைப்பட்டால் செல்வோம், சந்தர்ப்பத்தினால் செல்வோம், சூழ்நிலையினால் செல்வோம். அதே போல் உலகில் எத்தனையோ அலுவலகங்கள் இருக்கின்றன, ஆனால் நாம் நம்முடைய அலுவலகத்திற்கு தான் தினமும் செல்வோம். எத்தனையோ கடைகள் இருக்கின்றன, நாம் நம்முடைய வியாபாரத்தை சார்ந்த கடைகளுக்குத்தான் அதிகமாக செல்வோம். அவர்களோடு தான் அதிகம் உறவாடுவோம். காரணம் என்ன? ஏன் நாம் ஒரு குறிப்பிட்ட வீட்டிற்கு செல்கிறோம், குறிப்பிட்ட ஒரு ஆபீஸ்க்கு போகிறோம்? எல்லா ஆபீஸ்க்கும் நாம போறதில்லை, எல்லா வீட்டுக்கும் போவதில்லை. காரணம், நம்முடைய வீட்டில்தான் நம்முடைய அதிகமான தேவைகள் நிறைவேறுகின்றன. எத்தனையோ அலுவலகங்கள் இருக்க நாம் நம்முடைய அலுவலகத்திற்கும் நம்முடைய வியாபாரத்திற்கு தளத்திற்கு மட்டும் போறதுக்கு காரணம், அங்கே நம்முடைய தேவைகள் பூர்த்தியாகுது. நம்முடைய உடைமைகள், நம்முடைய வாழ்க்கை சார்ந்து எல்லாமே வீட்டில் இருக்கு. மனைவி தான் நமக்கு எல்லாமே செஞ்சு கொடுக்குறாங்க. ஒரு மனிதன் வீட்டுக்குள்ள போற வரைக்கும் அவனால் ஒரு நிம்மதி பெருமூச்சு விட முடியாது. அது சின்னதோ பெருசோ, வசதி உள்ளதோ வசதி இல்லாததோ, தன் வீட்டிற்குள்ளே நுழைந்து விட்டால் அவனுக்கு எல்லா நிம்மதியும் வந்து சேர்ந்து விடுகிறது. அதே போல் ஒரு மனிதன் தன்னுடைய அலுவலகத்திற்கு சென்றால்தான் அவன் நிம்மதி அடைவான். ஏன்னா மாசம் சம்பளம் அங்கிருந்தான் எனக்கு வருது. எனவே இந்த உலகத்தில் நாம் ஒவ்வொரு இடத்திற்கும் செல்வது அந்த இடத்தில் இருப்பவர்கள் மூலமாக, அந்த இடம் சார்ந்தவர்கள் மூலமாக நமக்கு ஒரு தேவை நிறைவேறி கொண்டிருக்கிறது. நம்முடைய எல்லா தேவைகளுக்குமான உறைவிடமாக இருப்பது அல்லாஹ், அவனுடைய பள்ளிவாசல். அல்லாஹ்வை கொண்டுதான் நம்முடைய எல்லா தேவைகளும் நிறைவேறி கொண்டிருக்கின்றன. அவன் ஒவ்வொரு வினாடியும் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டே இருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் எதுவெல்லாம் நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறதோ
அது ஒரு அணுவளவுக்கு ஒரு ஊசி அளவுக்கான தேவையாக இருந்தாலும் சரி, மலையளவுக்கான தேவையாக இருந்தாலும் சரி, இது அத்தனையும் நமக்கு பூர்த்தி செய்து கொண்டே இருக்கக்கூடியவன் அல்லாஹ். அதனால் அவனுடைய வீட்டிற்கு நாம் வர வேண்டும். எந்தெந்த வீட்டுல எந்தெந்த இடத்துல நமக்கு தேவை நிறைவேற்ற அங்க போறோமா இல்லையா? நம்ம அத்தனை தேவைகளை நிறைவேற்றக்கூடிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை நாம் எத்தனை முறை அவன் வீட்டிற்கு வருகிறோம்? எவ்வளவு அதுக்கு நாம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம்? எவ்வளவு நாம் அதற்கு முக்கியத்துவம் மனதில் வைத்திருக்கிறோம்? நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எனவே பள்ளிவாசல்கள் உலகத்தில் அல்லாஹ்வின் ஆலயங்களாக இருக்கின்றன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்வதாக நமக்கு சொல்வார்கள், ஃபீ புயூத்தின் அதினல்லாஹு அன் துர்ஃபஅ வ யுذ்கரு ஃபீஹி இஸ்முஹு. அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் எந்த இடத்திலே அவனை ஞாபகம் செய்ய வேண்டும் என்று அனுமதித்திருக்கிறானோ அந்த அனுமதி பெற்ற இடங்கள் தான் பள்ளிவாசல்கள். உலகத்தை நாம் எல்லா இடத்திலும் zikr செய்யலாம், ஆனால் பள்ளியிலே வந்து அல்லாஹ்வை zikr செய்வது என்பது அலாதியானது. யுஸப்பிஹு லஹு பில் குதுவி வல் ஆஸால், மாலையும் காலையும் அவனை பற்றி அங்கே தஸ்பீஹும் துதிபாடுதலும் நடைபெற்றுக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட புனித தலங்கள் பள்ளிவாசல்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல்லாஹ் சொல்கிறான் ஹதீஸே குதுசியிலே, இந்த உலகத்தில் எத்தனையோ இடத்திற்கு நாம் விருந்தினர்களாக போவோம். அந்தந்த இடத்திற்கு போகும்பொழுது அந்தந்த காஸ்டியூம்ல போவோம். சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனால் அதுக்கு ஒரு காஸ்டியூம், சாதாரண ஒருத்தர் கல்யாணத்துக்கு போனால் அதுக்கு ஒரு காஸ்டியூம்ல அதுக்கு ஒரு அமைப்பில் போவோம். ஒரு பெரிய ஹோட்டலில் 5 ஸ்டார் ஹோட்டல், ஒரு பெரிய பேலஸ், பெரிய நபருடைய ஒரு பிக் ஷாட்டுடைய வீட்டினுடைய நிகழ்வு என்று சொன்னால் அதற்கேற்ற காஸ்ட்லியான ட்ரெஸ்களும் ஷூக்களும் அதற்கேற்ற எல்லா விதமான ஒரு அட்டையரோடு நாம் போவோம். எத்தனையோ இடத்தில் நாம் விருந்தாளிகளாக போகிறோம். ஆனால் அல்லாஹுடைய விருந்தாளிகளாக நாம் செல்வது பள்ளிவாசலுக்கு தான். அல்லாஹ் சொல்வதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸே குதுசியிலே சொல்வார்கள், அல்லாஹ் சொல்கிறான், இன்ன புயூதி ஃபில் அர்லி அல் மசாஜித், மஸ்ஜிதுகள் தான் பூமியிலே இருக்கக்கூடிய என்னுடைய வீடுகள். அல்லாஹுடைய வீட்டை யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. எந்த அரசனுடைய ஆட்சிக்கு கீழேயும் அல்லாஹுடைய பள்ளிவாசல் வராது. அல்லாஹுடைய பள்ளிவாசலுக்கு ஒட்டுமொத்த எஜமானனும் அல்லாஹ் மட்டும்தான். இதற்கு முன்னால் இந்த இடம் காலி இடமாக இருந்திருக்கலாம், அரசினுடைய இடமாக இருந்திருக்கலாம். ஹவுசிங் போர்ட்ல பிளாட் போட்ட பிறகு அந்த ஒவ்வொரு சமயத்திற்குமான ஒரு இடத்தை ஒதுக்கும் பொழுது இந்த இடம் ஒதுக்கப்பட்டு பள்ளிவாசலாக ஆக்கப்பட்டு விட்டது. இனி இதை எந்த அரசும் சொந்தம் கொண்டாட முடியாது. எந்த ஆட்சியாளர்களும் இது என்னுடைய ஆட்சிக்கு உட்பட்டு என்று சொல்ல முடியாது. இது அல்லாஹுடைய வீடு, அவனுடைய ஆட்சியிலே இருக்கிறது. அதனால்தான் பள்ளிவாசல், முதல் பள்ளிவாசல் அவ்வலு பைத், முதல் பள்ளிவாசல் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய மக்கத்துல் முக்கர்ரமா, அதை ஆட்சி செய்யக்கூடியவரும் எப்படி எழுதுகிறார்? ஹாதிமுல் ஹரமைனி ஷரீஃபைன் என்று எழுதுவார். 2 ஹரம்கள், புனிதமான மக்கா, மகத்துவமிக்க மதீனா, இந்த 2னுடைய ஊழியனாக நான் இருக்கிறேன் என்று அந்த நாட்டினுடைய அரசரும் எழுதுவார். எனவே இந்த பள்ளிவாசல்கள் என்பது அதை நிர்வகிப்பவர்களாக இருந்தாலும் தலைவர், செயலாளர், பொருளாளர், உறுப்பினர்கள் நாம் வெளிரங்கத்திற்காக போட்டுக் கொள்ளலாமே தவிர அத்தனை பேரும் பள்ளியினுடைய ஊழியர்கள், சேவகர்கள். இமாம், இமாம் என்று சொன்னால் தலைவர், துணை இமாம் இருக்கிறார்கள், முஅஸ்ஸின் இருக்கிறார்கள். பெயருக்காக நாம் இவர் இதை செய்யக்கூடியவர் அதை செய்யக்கூடியவர் என்ற பணியை வேறுபடுத்தி காட்டுவதற்கு பெயரிட்டாலும் கூட அத்தனை பேரும் பள்ளியினுடைய ஊழியர்கள். இதனுடைய தலைவன் அல்லாஹ் மட்டுமே, இதை நிர்வகிக்கக்கூடியவன் அல்லாஹ் மட்டுமே, இதற்கு முழு பொறுப்பாளன், இந்த சொத்திற்கான அதிபதி அல்லாஹ் மட்டுமே. இப்படி ஒரு இடத்தை இந்த உலகத்தில் நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அது பள்ளிவாசல்கள் மட்டும்தான். இங்கே அத்தனையும் அவனுடைய இஷ்டப்படி மட்டுமே நடக்கும், நடக்க வேண்டும். அதற்கு மாற்றமாக நடைபெற்றால் அல்லாஹுடைய வேதனை நம் மீது வந்துவிடும். அதனால்தான் சொல்வார்கள், பள்ளிவாசல்ல இருந்து ஒரு குச்சியை கூட வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடக்கூடாது. ஒரு காக்கா குருவி, அந்த காலத்துல சொல்லுவாங்க, ஒரு காக்காவோ குருவியோ ஒரு பள்ளிவாசலுடைய ஒரு குச்சியை, ஒரு மண்ணை, ஒரு அணுவை எடுத்துட்டு போய் நம்ம வீட்டு குடிசை மேல போட்டுடுச்சுன்னு சொன்னால் அதனால் அல்லாஹ் நம் வீட்டில் வறுமையை ஏற்படுத்தி விடுவான். அவ்வளோ இம்பார்ட்டன்ட், அவ்வளோ முக்கியத்துவம் பள்ளிவாசலுக்கும் அது சார்ந்த பொருட்களுக்கும் நாம் தர வேண்டும். எனவே இந்த மஸ்ஜிதுகள் நமக்கு அல்லாஹ்வை நினைவுபடுத்தக்கூடிய இடமாக,
அல்லாஹோடு நம்மை சேர்க்கக்கூடிய இடங்களாக இருக்கின்றன. நாம் பள்ளியினுடைய தொடர்பை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். பள்ளிவாசலோடு நம்முடைய பிணைப்பை நாம் இன்னும் அதிகமாக்கி கொள்ள வேண்டும். இன்னைக்கு வேற எந்த இடத்திற்கு போனாலும் அங்கே என்ன தரப்படுகிறதோ அது கிடைக்கும் என்ற அந்த நம்பிக்கை 100% நமக்கு இருக்குது. கல்லூரிக்கு பிள்ளை அனுப்புகிறோம், இந்த கல்லூரிக்கு சென்றால் என் புள்ள நல்ல படிச்சிருவான், நல்ல பெரிய ஆளா வந்துருவான், 100% நம்பிக்கையோடு அனுப்புகிறோம். இந்த ஸ்கூல்ல கொண்டு போய் என் பிள்ளையை சேர்த்தால் அவன் கண்டிப்பா வாழ்க்கையில பெரிய லெவல்ல வந்துருவான், நம்பிக்கையோடு சேர்க்கிறோம். இந்த ஆபீஸை நான் போய் வேலைக்கு செய்தால் என்னுடைய கரியர் ரொம்பவும் டெவலப் ஆகிவிடும், முழு நம்பிக்கையோடு நாம போறோம். இந்த வியாபாரத்தை நான் சிறப்பாக செய்தால் என்னுடைய வாழ்க்கை உயர்ந்து விடும், என்னுடைய பேங்க் பேலன்ஸ் உயர்ந்து விடும், நான் இவ்வளவு சொத்துக்கள் வாங்கி விடலாம், முழு நம்பிக்கையோடு இறங்குகிறோம். ஆனால் பள்ளிக்கு வரும் பொழுது அல்லாஹ் தந்தா தரட்டும், தரலனா பரவாயில்ல. சில நேரத்துல துவாவை அதிகமா நீட்டிட்டா ஹசரத் ரொம்ப நேரம் துவா ஓதுறாருப்பா, உட்கார முடியலன்னு சிலர் சொல்றாங்க. எங்கே போய் சொல்வது? ஒரு கடைக்கு போனா, சூப்பர் மார்க்கெட்ல போனா கியூல நிக்கிறோம், நாம காசு கொடுத்து வாங்குறோம், நம்ம காசு, நாம செலக்ட் பண்ண பொருள், அந்த காசு அவன் கையில கொடுக்கறது கியூ நிக்குது. ஸ்மார்ட் பஜார்கள்ல போய் பார்த்தா தெரியும். ஒரு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு கஸ்டமரு, அவர் ஒரு கூடை ஃபுல்லா தள்ளிக்கிட்டே வந்திருப்பார். அந்த கூடை ஃபுல்லா இருக்கும், குண்டூசிலிருந்து கத்திரிக்காயிலிருந்து வெண்டைக்காயிலிருந்து ஒவ்வொன்றா போடுற வரைக்கும் இவர் 10வது இடத்துல நிற்பார். அரை மணி நேரம் ஆச்சுங்க, சீக்கிரம் தள்ளுங்கன்னு சொல்லிட முடியுமா? நாம் காசு கொடுத்து வாங்குவதற்கு போற இடத்துல அரை மணி நேரம் வெயிட் பண்றோம், 3/4 மணி நேரம் வெயிட் பண்றோம், 1 மணி நேரம் வெயிட் பண்றோம். பள்ளிவாசலில் ஒரு 10 நிமிடம் துவா அதிகப்படுத்தப்படுகிறது. இது நமக்கு தேவையில்லையா? ஏதாவது இங்கே ஓதப்படக்கூடிய துவா எனக்கு தேவையில்லை என்று யாராவது கை தூக்க முடியுமா? அதற்கு எனக்கு இந்த துவாலாம் தேவையில்லை, சும்மா ரப்பனா ஆத்தினா ஓதி முடிச்சா போதும், மற்றெல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று எந்த ஒரு அடியாரும் சொல்லிவிட முடியாது. இங்க எதை கேட்டாலும், எவ்வளவு நேரம் கேட்டாலும் அதன் பக்கம் ஒரு அடியான் தேவையுள்ளவனாக இருக்கிறான், அதன் பக்கம் ஒரு அடியான் முழு முஹ்தாஜாக இருக்கிறான். ஆனால் இந்த இடத்துல நாம் நேரத்தை குறைக்க வேண்டும், தொழுகையை குறைக்க வேண்டும், துவாவை குறைக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படிப்பட்ட துரதிர்ஷ்டம்! எனவே பள்ளிவாசலுக்குள் வரும் பொழுது என் ரப்பு எனக்கு எல்லாவற்றையும் நிச்சயம் தருவான், இந்த நம்பிக்கையோடு ஒரு மூமின் வர வேண்டும். அவன் தான் முஃமின். ஏதோ ஒரு சடங்கு சம்பிரதாயமாக நான் தொழுவதற்கு வருகிறேன், தொழுதாகணும், ஜும்மா கட்டாயம் தொழுதாகணும், இல்லைன்னா 4 பேர் என்னப்பா தொழு வரல, உன் மண்டை முகத்தை பார்க்கவே இல்லையே, எங்க போனன்னு கேட்டா அதுக்கு 4 பொய்க்காரன்னு சொல்ல வேண்டியது வரும். இதையெல்லாம் விட்டு தப்பிப்பதற்கு பள்ளிக்கு வருவதல்ல. இந்த உலகத்தின் எல்லாவற்றினுடைய மைய புள்ளி பள்ளிவாசல் தான். ஒரு நோயாளி இருக்கிறார், நோயாளி பள்ளிவாசலுக்கு வந்தால் அவருக்கு அது மருத்துவமனையாக 100% ஷிஃபாவை தரக்கூடிய மருத்துவமனையாக இருக்கிறது. ஏன்? இந்த உடல் பாகத்தை கொடுத்தவன் அல்லாஹ். ஏற்கனவே ஒரு ஹார்ட் பேஷண்ட் ஒரு டாக்டர்கிட்ட போய் ஒரு சிகிச்சை எடுத்துக்கொண்டாரு, ஒரு ஸ்டண்ட் வச்சுட்டாரு, ஒரு பிளாக் அடைச்சிட்டாருன்னு சொன்னா திரும்ப அவர்கிட்ட தான் போயாகும். இன்னொருத்தர்கிட்ட போனா அவர் வேற ஏதாவது பண்ணிடுவார். இல்லைங்க, அந்த டாக்டர் தான் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கிறேன், அவர் அடுத்த வாரம் தான் கொடுத்துருக்கிறாரு, அங்க போனாதான் எனக்கு இந்த நோய்க்கான சிகிச்சை, ஒரு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, ஒரு வலி ஏற்பட்டுச்சுன்னா அவர்கிட்ட தான் போயாகணும். ஏன்னா அவர் தான் இதை சரியாக, என்னுடைய ஹார்ட்டுடைய ஃபுல் ஹிஸ்டரியும் அவருக்கு தான் தெரியும், அவர் தான் டயக்னோசிஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்தார். இன்னொருத்திட்ட போனா அவர் திரும்ப முதல்ல இருந்து எல்லாத்தையும் எடு, எம்ஆர்ஐ எடு, அதை எடு, இதை எடுன்னு சொல்லி என்ன அந்த ஹார்ட்டை வேற மாதிரி ஆகிட்டாருன்னா என்ன செய்யுது? அதனால் ஒரு வாரம் ஆனாலும் சரி அவர்கிட்ட தான் போகணும். கிட்னிக்காக ஒரு டாக்டரிடம் பார்க்கிறோம், அவர்கிட்ட போனாதான் மறுபடி எத்தனை வலிகள் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டாலும் அந்த டாக்டர் தான் பார்க்கணும். அப்போ ஒரு மருத்துவரிடம் ஒரு முறை நம் ஒரு உறுப்பை காட்டிவிட்டால் அடுத்தடுத்து அவர்தான் மறுபடியும் அங்கே பிரச்சனை வந்தால் பார்க்க வேண்டும் என்று நம் மனசுல பிக்ஸ் பண்ணி இருக்கிறோமே. உச்சி முதல் உள்ளங்கால் வரை அஹ்ஸனுல் காலிகீன், மிக அழகிய முறையில் படைக்கக்கூடிய அல்லாஹ் தந்த உடல் இது. இந்த உடலை அவன்தான் சரி செய்ய முடியும். அவன் வாசலுக்கு வராதவர்கள் எல்லாம் மருத்துவமனையில் லட்சத்தை கட்டி கொண்டு நிற்பார்கள். இந்த மருத்துவமனை எல்லாம் நிரம்பி வழிகிறது. டிபார்ட்மெண்டாக மருத்துவத்துறை பிரிந்து கொண்டே இருக்கிறது. வெறும் இஎன்டி இருந்த டிபார்ட்மெண்ட், ஐஸ்ல 4 வகை, நோஸ்ல 10 வகை டாக்டர் உருவாக்கி கொண்டிருக்கிறார், த்ரோட்ல பல்வேறு விதமான ஸ்பெஷலிஸ்ட் உருவாக்கி கொண்டிருக்கிறார்,
அங்கே எல்லாம் மக்கள் கூட்டம் கூட்டமாக கியூவிலே வெயிட் பண்ணி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நோயாளிகளுக்கு பரிபூர்ண ஷிஃபாவை தரக்கூடிய அல்லாஹ்வின் பள்ளிவாசலுக்கு வந்தால் அங்கே அல்லாஹ்விடத்தில் மன்றாடினால் நிச்சயம் அல்லாஹ் ஷிஃபாவை தருவான். அதுல ஈமான் இல்லை. அதனால் அல்லாஹ் அலைய விட்டான். டாக்டரா போங்க, ஊர் ஊரா சுத்துங்க, லட்ச லட்சமாக கட்டுங்கள். யார் உங்களுக்கு எவ்வளவு பெரிய எக்ஸ்பர்ட்டான ஒரு டாக்டர் உங்களுக்கு சிகிச்சை செய்தாலும் என்னை போல் ஷிஃபாவை தர முடியாது. அவர் மூலமாக ஷிஃபா தர வேண்டுமானாலும் நான் கொடுத்தால் தான் முடியும். எத்தனை கோடிகளை நீங்கள் கட்டிவிடலாம், ஷிஃபா அல்லாஹ்விடத்தில் மட்டுமே கிடைக்கும். அந்த அல்லாஹ்வுடைய வாசல் நமக்கு திறந்தே இருக்கிறது. அநியாயம் இழைக்கப்பட்ட ஒருவன் வாதி பிரதிவாதியாக 2 பேர் மாறி நீதிமன்றங்கள் போய் நிற்கிறார்கள். இன்னைக்கு எங்க நீதிமன்றத்தில் நீதி கிடைக்கும்? எந்த நீதிமன்றத்தில் நீதி கிடைத்துக் கொண்டிருக்கிறது? ஒருவன் அழகாக சொன்னான், நீதி செத்து போய்விட்டதனால தான் நீதிபதிகள் வக்கீல்கள் எல்லாம் கருப்பு கோட்டை அணிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு உலகில் எங்கேயும் நீதி தேட முடியாது. ஐநா சபையில் போய் யாராவது நீதி தேடி வந்திருக்கிறார்களா? இந்த வினாடி வரை ஹிஸ்டரி இருக்குதா? அங்கேயும் அநியாயம் நடக்கிறது. அநியாயம் செய்யப்பட்ட ஒருவனுக்கு சரியான தீர்ப்பை தரக்கூடிய, ஒரு விடிவை தரக்கூடிய நீதிமன்றங்களாக பள்ளிவாசல் இருக்கின்றன. இங்கே வந்து சஜிதாவில் இருந்து ஒரு மனியான் கண்ணீர் வடித்து ரப்பே என்று கேட்டால் அவன் 100 முறை நாம் ரப்பே என்று சொன்னாலும் 100 முறை அடியானே என்று பதில் சொல்லுவான். இல்லாவிட்டால் கோர்ட்டு கேஸ்ன்னு காலம் முழுக்க அலைய வேண்டும், காசு பணங்களை செலவழிக்க வேண்டும், மன உளைச்சல் ஆளாக வேண்டும். என்ன நடந்தாலும் சரி அவன் நீதியை தராமல், அஹ்கமுல் ஹாக்கிமீன், நீதிபதிகளுக்கெல்லாம் நீதிபதியானவன் அல்லாஹ், ஆதில் நீதி வலுவாதவன் என்று தனக்கு பெயர் வைத்துக் கொண்டவன் அல்லாஹ். தன் அடியார்களுக்கு எப்பொழுதுமே அநியாயம் செய்ய மாட்டான். மிஸ்கால தர்ரத்தின் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான், இன்னல்லாஹ லா யظ்லிமுன் நாஸ மிஸ்கால தர்ரா. அல்லாஹ் தன் அடியார்களுக்கு ஒரு அணுவளவிற்கு கூட அநியாயம் செய்து விட மாட்டான். ஒரு அணுவளவிற்கு நன்மையை நீ செய்திருந்தால் நாளை அதை நீ பெற்றுக் கொள்வாய். ஒரு அணுவளவிற்கான தீமை நீ செய்தால் அதற்கான தண்டனையும் நாளை உனக்கு தரப்படும் என்று சொல்லக்கூடிய பெர்ஃபெக்டான ஒரு ஜட்ஜ் அல்லாஹ். அவனுடைய பள்ளிவாசலுக்கு வந்தால் நமக்கு நீதி கிடைக்கும். ஆனால் அந்த ரப்பின் மீது நமக்கு ஈமான் இல்லை. அதனால் ரொம்ப சீஃபான நீதிபதி யார் ரொம்ப பெர்ஃபெக்டான ஜட்ஜு, அவரை போய் பார்க்கணும், அவரை பார்க்க இவரை பிடிக்கணும், அவரை பார்க்க அவரை பிடிக்கணும். எவ்வளவு அலைந்து கொண்டு இந்த உலகத்தில் நாம் எப்படி திரிந்து கொண்டிருக்கிறோம். மக்கள், முஃமின்கள், முஸ்லிம்கள் எத்தனை பேர், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் உலகெங்கிலும் நீதியை கிடைக்காத கோர்ட்டிலே போய் சரணாகதி அடைகிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அடியானை என் பக்கம் வா, என் பள்ளிவாசலுக்கு வா, என் முன்னால் கண்ணீர் வடி, நடுவில் எந்த வக்கீலும் தேவையில்லை, இவனுக்கு வாதாடுவதற்கு யாரும் தேவையில்லை. இங்கே நாம் எதை கேட்டாலும் அல்லாஹ், அங்கே எதை சொன்னாலும் அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கிறான். அந்த நீதிமன்றமாக, அநியாயக்காரர்களுக்கு அடைக்கலம் தரும் நீதிமன்றமாக பள்ளிவாசல்கள் இருக்கின்றன. அறியாமையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அறிவை தேடி வரக்கூடிய கல்வி கூடம் பள்ளிவாசல். எத்தனை ஸ்கூல்களுக்கு போனாலும், எத்தனை கல்லூரிகளுக்கு போனாலும், எத்தனை யூனிவர்சிட்டி, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கு போனாலும் கிடைக்காத அந்த கல்வியும் ஞானமும் பள்ளிவாசல்லே கிடைக்கின்றன. குர்ஆன் ஹதீஸிலே கிடைக்காத ஒரு கல்வி இந்த உலகத்தில் வேறு எங்கேயும் கிடைக்காது. இல்ல அந்த ஸ்கூல்ல ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப எஜுகேஷன் சூப்பராக இருக்குது. அல்லாஹ் சொல்கிறான், நாதான் அலீம், இன்னல்லாஹ அலீமுல் கபீர், யஅலமு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். ஆர்ட்ஸ் காலேஜுக்கு போனால் ஆர்ட்ஸ் ரிலேட்டடான ஞானம் மட்டுமே அங்கு கிடைக்கும். இன்ஜினியரிங் காலேஜுக்கு போனால் அங்கே இன்ஜினியரிங் நாலேஜ் மட்டும்தான் கிடைக்கும். அல்லாஹுடைய இந்த புனிதமான யூனிவர்சிட்டிக்கு வந்தால் வானம் பூமியினுடைய எல்லா ஞானங்களும் அல்லாஹ் அவனுக்கு தருவான். எங்க நாம் அதற்கான முயற்சி எடுக்கிறோம்? ஹஜ்ரத் 4 மார்க் குறைஞ்சிட்டான், டியூஷன்ல விடாம பள்ளிவாசல்ல விட்டா என்ன ஆகுறது? அந்த மார்க்கையே கட்டி கொண்டு வாழ்நாள் முழுக்க அழுவ வேண்டியதுதான். ஹஜ்ரத் அவனுக்கு படிப்புல ஃபெயில் ஆயிட்டான். இந்த ஞானத்தை கொடுக்காமல் எந்த ஞானமும் அவனுக்கு பிரயோஜனமும் அளிக்காது, மண்டையில ஏறவும் செய்யாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், கல்வி தேடி நீங்கள் பள்ளிவாசலுக்கு வருவதில் எவ்வளவு பெரிய மகத்துவம் இருக்கின்றது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மன் கதா இலல் மஸ்ஜிதி, எந்த ஒரு மனிதன் பள்ளிவாசலுக்கு வருகிறான், லா யுரீது இல்லா அன் யதஅல்லம கைரன் அவ் யுஅல்லிமஹு,
ஆனால் பள்ளிவாசலுக்கு வருவதன் நோக்கம் என்ன? இங்கே வருவதனால் அவன் நல்லவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது மார்க்கம் சார்ந்த நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு எந்த ஒரு மனிதன் பள்ளிவாசலுக்கு வருகிறாரோ கானலஹு கஅஜ்ரி ஹாஜின், அவருக்கு ஹஜ் செய்த ஒரு ஹாஜியுடைய நன்மையை தருகிறான். தாமன் ஹஜ்ஜத்துஹு, அவருடைய ஹஜ்ஜி முழுமையாக மக்பூலாக மப்ரூரானதாக இருக்கக்கூடிய ஹாஜிக்கு என்ன நன்மையோ அந்த நன்மை அல்லாஹ் கல்வியை தேடி ஒரு மனிதன் பள்ளிக்கு வந்தால் தருகிறான். இன்னைக்கு ஹாஜின்னு போட்டுக்கிறாங்க, அல் ஹாஜின்னு போட்டுக்கிறாங்க. சில பேர் சொல்வார்கள் வேடிக்கையாக, ஒரு ஹஜ்ஜி செஞ்சா ஹாஜி, 2 ஹஜ்ஜி செஞ்சா அல் ஹாஜி, அப்ப 3 ஹஜ்ஜி செஞ்சா என்னங்க அல் அல் ஹாஜின்னு போட முடியுமா? போட முடியாது. அல் ஹாஜி தான் லாஸ்ட். அப்போ ஹஜ்ஜி செய்த கூடிய எல்லாருடைய ஹஜ்ஜும் நிறைவேறிவிட்டதா? யார் கேரண்டி கொடுக்க முடியும்? கடந்த வருடம் ஹஜ்ஜி செய்தவர்கள் எல்லாருடைய ஹஜ்ஜு முடிஞ்சிருச்சு, 2025ல ஹஜ்ஜி செய்தவர்கள் இந்தந்த நபருடைய ஹஜ்ஜி மக்பூல், இந்தந்த ஹஜ்ஜி நபர்களுடைய ஹஜ்ஜி மக்பூல் ஆகவில்லை என்று சொல்ல முடியுமா? கேரண்டி யார் கொடுக்க முடியும்? ஆனால் எந்த ஒரு மனிதன், எந்த ஒரு முஃமின், எந்த ஒரு பிள்ளை தான் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும், குர்ஆனை ஓத வேண்டும், ஹதீஸை படிக்க வேண்டும், இங்கே வந்து நான் மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நியத்தோடு பள்ளிவாசலுக்கு வருகிறாரோ அவருக்கு ஒரு ஹாஜி கம்ப்ளீட்டட் ஹஜ் அல்லாஹ் அதை கபூல் செய்து விட்டான். அந்த ஹஜ்ஜுடைய நன்மையை அல்லாஹ் தருகிறான். பள்ளியில ஒவ்வொரு நாளும் சுபுக்கு பிறகு பயான் நடக்கிறது, ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை தஃப்சீர் நடக்கிறது, பிள்ளைகளுக்கான மார்க்கம் சம்பந்தப்பட்ட மக்தப் கிளாஸஸ் நடக்கின்றன. இது அல்லாமல் நாம் புதிய தினங்களில் விசேஷமான தினங்களில் பயான்கள் நடைபெறுகின்றது. மகரிபுக்கு பிறகு யாசீன் ஓதப்பட்டு துஆ கேட்கப்படுகிறது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இரவும். நாம் எவ்வளவு பயன்படுத்திக் கொள்கிறோம்? இங்கே நாம் அந்த நோக்கத்தோடு வந்தால் அதற்கான கூலியை அல்லாஹ் தருகிறான். அல்லாஹ் அதற்கு அந்த கல்வியை கற்றுக்கொள்வதற்கான பலனையும் அல்லாஹ் நமக்கு தருகிறான், அந்த ஹஜ் செய்வதற்கான நன்மையும் அல்லாஹ் தருகிறான். எனவே இது அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய ஏற்பாடை விட்டுவிட்டு வேறு எங்கே போய் நாம் அறிவு ஞானத்தை தேடினாலும் நிச்சயமாக அது கிடைக்காது. எனவே இந்த உலகில் அருமையான நீதிமன்றங்கள் பள்ளிவாசல், 100% ஷிஃபாவை தரக்கூடிய இடங்கள் பள்ளிவாசல், அறியாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு அறிவை புகட்டக்கூடிய இடங்கள் பள்ளிவாசல், சஞ்சலங்களிலும் சிரமங்களிலும் கஷ்டங்களும் இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸை தேடி போகிறார்கள். ஆன்மீக பயிற்சி மையங்களுக்கு போய் 10,000 20,000 கொடுத்து மோட்டிவேஷன் கிளாஸ்களை அட்டெண்ட் செய்கிறார்கள். அது எல்லாவற்றையும் உண்மையான முறை ஆத்மார்த்தமான நிம்மதியையும் அமைதியையும் மனதில் ஒரு சுகூனையும் சோதனைகள் இருந்து கவலைகளை நீக்கக்கூடிய அந்த நிலைகளையும் நமக்கு பள்ளிவாசல் தருகின்றன. எத்தனையோ பிசிக்கல் வெல்னஸ் கோச் இன்னைக்கு வந்துட்டாங்க. சில நேரத்தில் பள்ளியில பார்த்தா வெளியில ஒருத்தர் நிற்கிறார், நாங்க வெல்னஸ் கோச், உங்களுடைய உடல்நலம் சார்ந்து எல்லாத்தையும் நாங்கள் பயிற்சி தருகிறோம், நீங்க இந்த அட்ரஸ்ல வந்து பாருங்கன்னு சொல்றாங்க. ஆனால் பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய ஒவ்வொருவருடைய உடல் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொள்கிறான். நம்முடைய ஆஃபியத்திற்கும் சலாமத்திற்கும் எங்கே வந்து நம் நெற்றியை வைத்தால் கிடைக்குமோ அங்கே வைக்காமல் உலகத்தில் வேறு எந்த பகுதிக்கு போய் எத்தனை எக்விப்மெண்ட்டை இன்ஸ்ட்ருமெண்ட்டை தூக்கினாலும் ஆரோக்கியம் கிடைக்காது. எவ்வளவு இயற்கை வழியில் நேச்சுரல் ஆர்கானிக் ஃபுட் அந்த உணவுகளை, இயற்கையான உணவுகளை எடுத்தாலும் நமக்கு அந்த உடல் நலம் கிடைக்காது. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எல்லாவற்றையும் ஒரு இடத்தில் பெற்றுக்கொள்ள முடியுமா? அது சரவணா ஸ்டோர் அல்ல, அல்லாஹுடைய பள்ளிவாசல். 7 அடுக்கு மாடியிலே சரவணா ஸ்டோர் கட்டி இருக்கிறான், உள்ள போனா மொத்த உலகத்தையும் வாங்கிட்டு வரலான்னு நாம சொல்றோம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், அடியானே நீ என்னுடைய பள்ளிவாசலுக்கு வந்து விட்டால் உனக்கு மொத்த துனியாவும் கிடைத்து விட்டது. காரணம், இது துனியாவில் இருக்கக்கூடிய இடம் அல்ல. இந்த உலகத்தில் எல்லா வீடுகளும் அழிந்து போகும், எல்லா இடங்களும் இல்லாமல் போகும். நாம் ஆசையாக கட்டிய வீடு அழிந்து போய்விடும், நாம் கட்டிய காம்ப்ளெக்ஸ் அழிந்து போய்விடும், நம்முடைய ஆபீஸ் அழிந்து போய்விடும், நம்முடைய பிள்ளைகள், உறவினர்கள், யாரையெல்லாம் நாம் பெரிதாக நினைக்கிறோமோ அத்தனையும் அழிந்து போய்விடும். இந்த சென்னையினுடைய மிகப்பெரிய பாரம்பரியம் மிக்க சென்னையினுடைய ஃபேஸாக முகமாக இருக்கக்கூடியது இதுதாங்க. 100 வருஷமா இருக்குதுன்னு சொன்னவைகள் எல்லாம் அழிந்து போய்விடும். ஆனால் ஒரு முறை பள்ளிவாசலை அல்லாஹுடைய வீடாக நாம் ஆக்கிவிட்டால் கியாமத் வரை அது அழிந்து போகாது. கியாமத்துக்கு பிறகு என்னங்க ஆகும்?
மலைகள் எல்லாம் தூள் தூளாக மாறிவிடுமே, அந்த நாளிலே பள்ளியை அல்லாஹ் உயர்த்தி விடுவான். அது அழிந்து போகாது. அழிந்து போகாத ஒரு இடத்திற்கு யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்கள் உலகத்திலும் அழிந்து போக மாட்டார்கள், மறுமையிலும் அவர்கள் வீணாக போக மாட்டார்கள். எனவே அப்படிப்பட்ட பள்ளிவாசலை நாம் அலங்கரிக்க வேண்டும். அந்த பள்ளிவாசலோடு நம் தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம் குடும்பத்தார்கள், நம் பிள்ளைகளுடைய தொடர்பை பள்ளியோடு அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். எல்லா மஜ்லிஸ்களிலும் பயான்களிலும் வந்து நாம் கலந்து கொள்ள வேண்டும். வேற துனியால எதை செய்தாலும் அது வீணாக போறதுதான். இந்த துனியாவில் நாம் வீட்டில் இருக்கிறோம், வீட்டுக்கு எவ்வளவு செலவு செய்யறோம், வீட்டை நாம கட்டணும், வாடகை நாம கொடுக்கிறோம், சொந்த வீடோ வாடகை வீடோ. ஆனால் மாசமானால் அந்த வீட்டிற்கு என்ன செய்யணும்? வாட்டர் டாக்ஸ் கட்டணும். வருஷத்திற்கு நீங்கள் இத்தனை சதவீதம், 1.5% வாட்டர் டாக்ஸ் கட்டுங்கள். எப்ப தண்ணி ஆத்துல இருக்குது, அது தானா நமக்கு வருது, அதற்கு பைப்பை போட்டு குழாவை போட்டு எல்லாம் நாம செஞ்சோம். ஏற்கனவே கவர்மெண்ட் 50 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட அந்த பெரிய பெரிய குழாய்கள்ல தண்ணி வருது, உனக்கு நான் கொடுக்கணும்னு கேட்கிறோமா? கேட்பதில்லை. சீவேஜ் டாக்ஸ் அதை தனியா போடுறான், 5.5% வருஷத்திற்கு அதை கட்டி ஆகணும். நம்முடைய கழிவுகள் எல்லாம் நீக்குவதற்கு, அதையெல்லாம் சரியான முறையில் கொண்டு போய் அந்த இடத்தில் சேர்ப்பதற்கான அந்த வழியை போட்டிருக்கிறானே, அதற்கு நாம் வருடம் காசு கட்டணும். ப்ராப்பர்ட்டி டாக்ஸ்னு போடுறான், அந்த ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் எவ்வளவு இருக்கோ அதை நாம கட்டணும். இபி எலக்ட்ரிக் பில், நாம பாட்டுக்கு ஃபேனை போட்டுறோம், லைட்டை போட்டுறோம், ஜம்முன்னு உட்காடுறோம் ஏசியை போட்டு. ஆனால் பில்லு 2 மாசம் இருக்க வரும்பொழுதுதான் நமக்கு தலை சுத்துற மாதிரி இருக்குது. என்னப்பா இது 100 யூனிட்டுக்கு ஃப்ரீன்னு சொல்லி பார்த்து பார்த்து ஆஃப் பண்ணி வச்சனே, அதெல்லாம் பையன் 10 தடவை போட்டு போயிடுறாங்க. நீங்க காலையில வெளியே போயிடுறீங்க, காலையில இருந்து நைட் வரைக்கும் டிவி ஓடுது, ஏசி ஓடுது, எல்லாம் ஓடிட்டு தான் இருக்கு. அதற்கு தேவையானதை நாம் கட்ட வேண்டும். இவ்வளவும் நாம் கட்டி வீட்டில் உட்கார்ந்து என்ன செய்யறோம்? சினிமா பார்த்து கொண்டிருக்கிறோம், நாடகம் பார்த்து கொண்டிருக்கிறோம், வீட்டில் புறம் ஃபசாத் ஃபித்னா போய் புரட்டுகளை பேசிக் கொண்டிருக்கிறோம். நம் பிள்ளைகள் மொபைல் போனை வைத்து கண்டதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மனதையும் அவர்களுடைய வாழ்க்கையும் சிதைக்கக்கூடிய கேம்களில் பல மணி நேரம் இருக்கிறார்கள். இது எல்லாத்துக்கும் சேர்த்து நாம வருஷம் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டுறோம். ஆனா பள்ளிவாசலுக்கு கெட்டும் பொழுது 100 ரூபா தாங்க கொடுப்பேன், அது என்ன ஏத்தி கொடுக்கணுமா? பள்ளிக்கு என்ன நடக்குது? பள்ளியில எதற்கு இவ்வளவு காசு உங்களுக்கு தேவை? 100 ரூபா கொடுப்பதற்கு அழக்கூடியவர்கள் பல பேர், அதை நாளைக்கு வந்து வாங்கிக்கன்னு சொல்லக்கூடியவர்கள் பல பேர். பள்ளிவாசல் அல்லாஹுடைய இறை இல்லத்திற்கு கொடுப்பதற்கு கொடுப்பினை வேண்டும். அது நமக்கு ஜோபில காசு இருக்கணும்னு அவசியம் இல்லை, அல்லாஹ் நாடினால்தான் நாம் தர முடியும். அந்த பள்ளிவாசலுக்கு 100 ரூபா பத்துமா? எப்படிப்பட்ட அருமையான பள்ளிவாசல்! நம் வீட்டில் எல்லா பாவங்களும் செய்வதற்கான இடத்திற்கு எவ்வளவு கேட்டாலும் கொடுக்கிறோம். இதெல்லாம ஓடிடிக்கு தனியா காசு கட்டக்கூடியவர்கள், மொபைல் போன் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா ரீசார்ஜ் காசு கட்டக்கூடியவர்கள், என்னென்ன செலவு நடக்குது இன்னைக்கு கேட்டா சிரிச்சு போயிடும். ஒவ்வொரு குடும்பத்திலே ஒருத்தர் வாக்கிங் போனோம், வாக்கிங் உடைய அருமை அவசியத்தை கேட்டு ரொம்ப அப்படியே மோட்டிவேஷன் ஆயிட்டார். 4ல இருந்து கரெக்டா வாக்கிங் போயிடுவாங்க. அதற்குன்னு ஒரு பனியனை வாங்கினார் 500 ரூபாய்க்கு, அதுக்கு ஒரு ட்ராக் ஒரு 500 ரூபாய்க்கு வாங்கினார், 750 ரூபாய்க்கு கொடுத்து ஒரு லோஃபர் ஷூ ஒன்று வாங்கினார், எல்லாம் வாங்கிட்டார். முதல் நாள் அப்படியே முழு வெறியோட வாக்கிங் போனார். 2வது நாள் வாக்கிங் போனார், 3வது நாள் போனார், 4வது 5வது நாள் இன்னைக்கு கொஞ்சம் டயர்டா இருக்குது, படுத்து தூங்கிடலாம், நாளைக்கு போகலாம். அவர் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி கூப்பிடுறாரு, ஏப்பா என்னப்பா வாக்கிங் வரலையா? கொஞ்சம் டயர்டா இருக்குப்பா, 5 நாள் செஞ்சாச்சுல, ஒரு 2 நாள் லீவ் விட்டுருவோமே அப்படின்னு சொன்னார். அந்த 2 நாள் 3 நாள் ஆச்சு, 3 நாள் 30 நாள் ஆச்சு, 30 நாள் 1 மாசம் ஆச்சு. அவர் வாங்கின அந்த பனியனும் ட்ராக்கும் லோஃபரும் தூங்குது. 2000 ரூபாய் மதிப்புள்ள பொருளை ஒரு வெறியிலே வாங்கினார், அது எல்லாம் வெற்று வேட்டாக போய்விட்டது. இப்படி எத்தனை ஆயிரத்தில் லட்சத்தில் அனாவசியமாக தேவையில்லாத செலவை செய்கிறோம். நாம் இவ்வளவு பாவம் செய்வதற்கும் பாதுகாப்பு பள்ளிவாசல் தான். பள்ளிவாசலுக்கே வராத ஒருவன் இருக்கிறான், மலைக்கு கூட பள்ளிக்கு ஒதுங்கியதில்லை என்றாலும் அவனை பாதுகாப்பதும் பள்ளிவாசல் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லௌலா ஷபாபுன் குஷ்ஷஉன் வ ஷுயூஹுன் ருக்கஉன் வ சிபியானுன் ருல்லஉன் வ பஹாயிம் ருத்தஉன் லஸப்ப அலைக்குமுல் அஸாபு ஸப்பா. இந்த உலகத்தில் ஒரு சில வாலிபர்கள், பயபக்தியுள்ள வாலிபர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இல்லாவிட்டால் அதே போல இந்த உலகத்தில் ருக்கும் சஜிதாவிலும் எப்பொழுதும் ஈடுபடக்கூடிய வயோதிகர்கள் இருக்கிறார்கள்.
பால் குடிக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கிறார்கள், மேயக்கூடிய கால்நடைகள் இருக்கின்றன. இவைகள் எல்லாம் இல்லை என்று சொன்னால் உங்கள் மீது வேதனை அல்லாஹ் எப்பொழுதோ இறக்கி இருப்பான். ஒரு பாவத்தை ஒரு மனிதன் நமக்கு ஒரு மாறு செஞ்சிட்டாலே நம்மளால பொறுத்து கொள்ள முடியல, வயிற்றிலிருந்து பிரஷர் தலைக்கேறி மண்டை சூடாயிருது, கண்ட வார்த்தைகள் பேசுகிறோம், அந்த டென்ஷன் குறையறதுக்கே ஒரு 1/4 மணி நேரம் ஆகுது. இந்த உலக வாழ்க்கையில் வந்ததிலிருந்து இந்த வினாடி வரை படைத்து ரப்புல் ஆலமீனுக்கு எவ்வளவு மாறு செய்து கொண்டிருக்கிறோம். நாமெல்லாம் வாழ தகுதி உள்ளவர்களா என்று ஒவ்வொருத்தரும் நாம கேட்டுக்கணும். ஆனால் அல்லாஹ் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் இந்த பூமியிலே அல்லாஹுடைய பள்ளியிலே ருக்கூவிலும் சஜிதாவிலும் சதா இருக்கக்கூடிய வயதான பெரியவர்கள் இருக்கிறார்கள். அதன் காரணத்தினால் அல்லாஹ் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட நல்லோர்களும் வயோதிகர்களும் தொழக்கூடிய பள்ளி வாசல் தான் உலகெங்கும் அந்தந்த மஹல்லாக்களில் அத்தனை 1000 வீடுகள் இருக்க, அந்த வீடுகளில் பாவ காரியங்கள் நடக்க அவர்கள் வாழ்வதற்கு காரணமாக இருக்கின்றன. எனவே இந்த பள்ளிக்கு நாம் கொடுப்பது என்பது நாம் பாவம் செய்துவிட்டும் வாழ்வதற்கான ஒரு செக்யூரிட்டி சார்ஜ், ஒரு பாதுகாப்பு, செக்யூரிட்டி டாக்ஸ். ஒரு மனிதன் என் வாழ்க்கைக்கான பாதுகாப்பிற்கு நான் பணம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் பள்ளிக்கு வாரி வழங்க வேண்டும், கணக்கில்லாமல் கொடுக்க வேண்டும், நினைக்கும் பொழுதெல்லாம் கொடுக்க வேண்டும். ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் பள்ளிவாசலுக்கு தர வேண்டும். கொடுக்கக்கூடிய சந்தாக்களை நேரில் வந்து கையில கொடுத்துட்டு அல்லாஹ்ட துஆ செய்யுங்க, அல்லாஹ் உன் பள்ளிக்கு சந்தாக்காரன் வந்து கேட்பதற்கு முன்னால் நான் கொடுத்து விட்டேன், எந்த சோதனைகள் எனக்கு வருவதற்கு முன்னால் நீ அதை தட்டி விட்டு விடு, கேட்டால் அல்லாஹ் நிச்சயம் தருவான். எனவே பள்ளியோடு தொடர்பில் இருக்கக்கூடிய விஷயத்தில் நாம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். பள்ளியினுடைய எல்லா நிகழ்ச்சிகளிலேயும் எல்லா பயான்களிலேயும் கல்வி ஞானம் புகட்டப்படக்கூடிய எல்லா மஜ்லிஸ்களிலேயும் நாம் அமர வேண்டும். குறைந்தபட்சம் அங்கே இங்கே வெளியே போயிடுறோமா, வாரத்திற்கு ஒரு முறையாவது பள்ளியினுடைய தொழுகைகளில் முழுமையாக தொழ வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரே ஒரு தொழுகையாவது பள்ளியில், சுபு தொழுகையில வீட்டுல கொரட்டை விட்டு தூங்கிட்டு தான் இருக்கிறோம். இவ்வளவு மஜ்லிஸ், இவ்வளவு பெரிய மஜ்மா பள்ளிக்கு வருதா? தொழுகையில மற்ற நேரங்கள்ல கிடையாது. ஆனால் இந்த பாதுகாப்பை தரக்கூடிய, நிவாரணத்தை தரக்கூடிய, நீதியை தரக்கூடிய, சோதனைகளிலிருந்து நிம்மதியை தரக்கூடிய இந்த இடத்திற்கு ஒவ்வொரு நாளும் நாம் வந்து அல்லாஹ்வின் மூலமாக பெற வேண்டிய அந்த அருள் ஞானங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அத்தகைய நற்பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தல் புரிவானாக. பள்ளியோடு தொடர்புள்ளவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. பள்ளிவாசலுக்கும் அதனுடைய நற்காரியங்களுக்கும் வாரி வழங்கக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. இஹ்லாஸான எண்ணத்துடன் இந்த பள்ளிக்கு வந்து இங்கே அல்லாஹ் எதையெல்லாம் நமக்கு அருளாக இறக்கி கொண்டிருக்கிறானோ அந்த அருள் வளங்களை பெற்று நிறைவான சிறப்பான நல்வாழ்வை வாழக்கூடிய மக்களாக ஆக்கியல் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.